நான் மட்டும் வால்டர் வெயிட்டாக இருந்திருந்தேன் இந்த ரூமை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நிஜமாவே இந்த நார்த் இந்தியாவில் வந்து வீடுலாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் எங்கள் ஃபேமிலி எங்கே தொலைஞ்சு போனாங்கன்னு தெரில. என்ன ஆவேசமாக சோறே முன்ன பின்ன பார்த்ததில்ல சாப்பிட மாட்டேன்ல. சார் இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியக்கார கூட்டமா இருக்கு. ஃபைனலி வந்து வாங்கி முடிச்சிட்டல. இல்லடா இன்னும் பில் போடல, எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சலாம்னு யோசிச்சேன். ஆனா இதுக்கே 25,000 காலி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம வந்து இப்போ பெங்களூர்ல இருக்கிறோம். பெங்களூர்ல எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு வந்து எடுத்திருக்கிறா. ஆனா அது வந்து ஃபர்னிஷ்டு கிடையாது. ஸோ அதை வந்து ஃபர்னிஷ் பண்றதுக்காக அதை நாங்க ஃபர்னிஷ் பண்ணோம்னா அந்த ஓனர் எங்களை தொடப்பக்கட்டையால அடிச்சுடுவோம். அதனால வந்து சேரு அப்புறம் சாப்பிட்றதுக்கு அவங்க தட்டு கூட கிடையாது. அதனால ஒரு மொத்தமா அகைன் ஒரு புது வீடு கம்ப்ளீட்டா நம்ம செட் பண்றோம். ஒரு தனி குடுத்தனம் போனோம்னா எப்படி எல்லாத்தையும் செட் பண்ணுவோமோ ஸோ அதனால நாங்க நேரா வந்து ஐக்கியாக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா வந்து சென்னையில ஐக்கியா இல்ல, பெங்களூர்ல வந்து நிறைய இடத்துல இருக்கு. பெருசா இருக்கு, பயங்கர பெருசு. இதுல வந்து ஹோம் சென்டர்னு ஒண்ணு இருக்கும்ல, அதோட ஒரு 10XL சைஸ்ல ரியல் 10XL இல்ல 100XL சொல்லலாம், அவ்வளவு பெருசு. ஸோ அதனால அங்கதான் வந்திருக்கிறோம். சுத்தி உன்னை தேடி போயிட்டு பார்ப்போம். என்னெல்லாம் வாங்குறோமோ அது எல்லாத்தையும் காட்டும். இந்த ஆம்பியன்ஸே செமையா இருக்கு. கண்டிப்பா பெங்களூர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க இங்க வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், வீடு எப்படி செட் பண்ணலாம். நல்ல கோயில். ஆமா, நீங்க வந்து செக் பண்ணி கூட பாருங்க. இன்னும் நிறைய ஷாப் நாங்க போய் பாக்குறோம். வேற ஏதாவது ஷாப் பாக்குறோம்னா காட்டுறோம். வேக் ஃபிட்ல போயிட்டு பெட்டு கட்டில் எல்லாம் பார்த்தோம். ஆனா அவங்க வந்து டெலிவரி இமீடியட்டா கிடையாது அப்படின்ட்டாங்க. 15 days ஆகும். ஆமா, ஸோ அதனால சரி வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்காலும் பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அது சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, ஒரு வீடு செட்டப்பே இங்கே வச்சிருக்காங்க கம்ப்ளீட்டா. அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போய் பார்ப்போமா. இது ஹாலு, அது கிச்சனு, அப்புறம் இது கிச்சனில் வைக்கிற சாமான். டெக்கோர்லாம் இருக்குது. டெக்கோர்லாம் எனக்கு இது கம்மியாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பண்ணிடுவோம். ஏன்னா இந்த ரெண்டும் சேர்த்து வந்து 700 போட்டிருக்கு. இதே மாதிரி அமேசானில் நான் சின்னதாக ஒரு புல் ஒன்று வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. அது இது ஒன்று தான் இருக்கும் கிச்சன் செட்டப். இது என்ன அநியாயம், இதுவும் தனியாக 699 ரூபான்னு போட்டிருக்கு. சைஸ் இல்லை, அதே சைஸ் தான். 299 ஒர்த்து. அதான் 299 ஒர்த்து நினைக்கிறேன். இருக்குது. இது வந்து ஐக்கியாவோட ஆஃபீஸ் கிடையாது. ஐக்கியாவில் ஆஃபீஸ் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஏஸ்தட்டிக் கார்னர். ஒரு பெட்ரூம் செட்டப் பண்ணுறீங்கன்னா இதுவே போதும். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம் நம்ம. ஓடு இந்த கண்ணாடி வந்து 3500 ஒர்த்து. இந்த ரூம் வந்து தீபாவளி செட்டப்பில் பண்ணியிருக்கிறாங்க. நிஜமாவே இந்த நார்த் இந்தியாவில் வந்து வீடுலாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. எனக்கு இப்போ இந்த கிரீன்ல நம்ம ஹால் செட்டப் பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம கட்டிட்டு இருக்க வீட்டுக்கு, அதாவது நம்ம ஹால் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கும். அந்த ஒரு சைடு வால் வந்து அப்படியே டார்க் கிரீன் மாதிரி பிளான் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. இதுல இருந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோட தான் வந்திருந்தோம். சொல்லவே இல்லை. பட் ஆனால் எங்கள் ஃபேமிலி எங்கே தொலைஞ்சு போனாங்கன்னு தெரியல. அதாவது அவங்க தான் காணாம போயிட்டாங்க. ஏன்னா நான் வீடியோவில் நாங்கள் 2 பேர் இருக்கிறோம்ல, அவங்கள தானே காணோம். அப்போ அவங்க தான் காணாம போயிட்டாங்க. தம்பி கரெக்டாக பாயிண்டா பேசுது இல்லை, அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால நாங்கள் வந்து ஜாலியாக தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சாஃப்டாக கோசியாக சூப்பராக இருக்குது. இது மாதிரி நம்ம வீடை கண்டிப்பாக சீக்கிரமாக செட் பண்ணணும். அப்படியே நம்ம ஏன் இங்கே ஒரு 20 நிமிஷத்துக்கு இப்படியே உட்காந்து ரீல்ஸ் தள்ளிக்கிட்டே வந்து பண்ணுறக்கூடாது. கம்ஃபர்ட்டாக இருக்கு அந்த அளவுக்கு. நம்ம பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்கு. இது சோஃபா ரொம்ப சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இது டேபிள் நல்லா ரவுண்டா இருக்கு. இது வந்து கண்ணாடி, முகம் நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட இன்டென்ஷன் அது இல்லை. ஆனா நாங்க நிஜமாவே வந்து இப்போ நாங்க 2 பேரும் ஸ்கூல் பசங்களை வந்து ஒரு இடத்துக்கு விட்டா எப்படி இருக்கும் அந்த மைண்ட் செட்ல தான் நாங்க இருக்கிறோம். ஏன்னா எல்லாமே எக்ஸைட்டிங்கா இருக்கு. அண்ட் இது ஒன்றும் ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. 10 பைசா கொடுக்கலைங்க ஐக்கியா. நிஜமா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்றத ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சரி அப்படியே போயிட்டு குண்டை முடிஞ்சா தேடுவோம். இல்லைன்னா அவங்க எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கட்டும். கடைசியாக என்னென்ன வாங்கியிருக்கோம், என்ன பண்ணுறோன்றதை காட்டுறோம்.
நான் மட்டும் வால்டர் வெயிட்டா இருந்திருந்தேன் இந்த ரூமை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் தெரியுமா? உங்கள்கிட்டையும் காட்டி கெமிஸ்ட்ரி டீச்சராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரூம் பிடிக்கும். ஒரு ப்ரொஃபஸர் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கு பாரு. எக்ஸாக்ட்லி நல்லா இருக்கு பாரு. நாங்க ஏதாச்சும் சொரா போட்டு பண்ணித்தாங்க. செஞ்சு கொடுப்பாங்க. நான் பண்ணி தரேன். எஸ்மா. ஒருத்தன் ப்ரமோஷன் வாங்குறதுக்காக என்னெல்லாம் கஷ்டப்படுறான்னு நீங்களே பாருங்க. ஓகே இந்த ஷார்ட் எல்லாம் தூர கொடுத்து ப்ரமோஷன் வாங்கிடலாம். நீ என்ன சொல்ற? வீட்ல வேலை வெட்டி இல்லாம இருந்ததுக்கு ஒரு தொழில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட். சார் இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியக்கார கூட்டமா இருக்கு. நான் தான் குழந்தை. என்ன பண்றீங்க? அது என்னன்னு தெரியலையா? ஆ மூடி வைப்பாங்கல்ல. ஓ சரி சரி சரி. ஒரு ஏஸ்தெட்டிக்கா இந்த மாதிரிலாம் பண்ணா மாவு அரைச்சு அம்மா இது என்ன நான் சொல்றேன், இது வந்து குழந்தைங்க செக்ஷனு. ஸோ இது குழந்தைங்களுக்கான பொருள். என்ன பண்ணுவாங்க, இந்த காஸ்டிங் எடுப்போம் தெரியுமா, அந்த கை காலெல்லாம் அந்த மாதிரி குழந்தைய மொத்தமா எடுக்கிறதுக்கு உள்ள போட்டு மாவு ஊத்திடுவாங்க. ஆமா தந்தூரி குழந்தை. தம் பிரியாணியா? இதுக்கு பேரு ஜோக்கா? ஆமா குழந்தை சிக்கன் தானே. அதாவது ஒரு கோழியோட குழந்தை பேர் என்ன? சிக்கன். அதான் நம்ம சிக்கன் வச்சுக்கலாம். குழந்தைக்கு பேர் கென்னு வச்சிருவோம். சிக்கன். திருப்பதியில கூட இவ்வளவு கூட்டம் இருக்குமான்னு தெரியலடா. ஆக்சுவலா வந்து ஐக்கியால சாப்பிட்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். பஃபே தான்மா, ஆனா வித்தியாசமான பஃபேயா இருக்கு. நம்ம சாப்பாடு வந்து ட்ரெயிலர்ஸ் தான் கொண்டு வரணும். இன்னொன்னு கூட்டத்தை பாருங்க. நம்ம திருப்பதியில கூட இவ்வளவு கூட்டம் இருக்காது. ஆமால காஃபி ஒரு ஐடியா ஒன்று சொன்னாங்க. ஒரு காஃபி வாங்கதா அது குடிச்சு தருவோம். நம்ம எவ்வளோ நேரம் அன்லிமிட்டட் ரீஃபில். அன்லிமிட்டட். ஓகே. நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஒரு கிளாஸ்ல வாங்கிடுவோம். அது நான் கிளாஸ்ல ஊற்றிட்டோம். வீட்டுக்கு தூக்கிட்டு போய் இன்னொரு ஐடியா சொல்றேன். பால் ஆறிடும். காஃபி வாங்கிடுங்க. காஃபி வாங்கி வாயில ஊற்றி 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 வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸ்ல கொண்டு போனா கூட தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ணுங்க, முஸ்தக் வாய் பிடிச்சி தூரத்துக்கு என்ன சொல்றேன், ஒரு 2 பிளாஸ்கா வாங்கிடுங்கம்மா. இந்த ஐடியா அங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க. உலகத்துல எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தாச்சு, எல்லா கண்ட்ரிலும் போயிட்டு வந்தாச்சு. சரி. போகாத கண்ட்ரியே கிடையாது. யார் நீங்களா? ஆனா கனவுல இங்க நிஜத்துல எங்குமே சரி இந்த மாதிரி அடனா பாத்திரத்தை தூக்கிட்டு போய் பொஃபே சிஸ்டம் மாதிரி சாப்பாடு பாத்திரத்தை பாத்திரத்தை தூக்கிட்டு போய் ட்ராலியில போய் நீங்க போன ஒரு 4 கண்ட்ரி சொல்லுங்க. போயாச்சு. ஆனா பெங்களூருக்கு மட்டும் வந்ததில்லை. ஆமா, ஏன்னா பெங்களூர் வேற ஏதோ ஒரு கண்ட்ரியில இருக்கு. சொல்லுங்க, ஒரு 4 கண்ட்ரி எங்க போனீங்க? 4 கண்ட்ரி. நான் ஃபர்ஸ்ட் போனது அமெரிக்கா, ரெண்டாவது வந்து பாரிஸ். துணி எல்லாம் எடுக்கிறவங்க அந்த ட்ராலி. ஆமா, துணி எல்லாம் பாத்திரம் அந்த பெரிய ட்ராலியில தான் பேருக்கு சாப்பாடு போட்டு பெரிய ட்ராலி எடுத்துட்டு வரோம். ஓகே ஓகே. சின்ன அந்த சின்ன ட்ராலி அந்த பின்னாடி தான் நாங்க எடுத்துட்டு காட்டுறோம். இந்த ட்ராலி எல்லாம் பத்தாதுல்ல. நான் என்ன சொல்றேன், நீ ட்ராலியில எடுக்காத, லாரியில எடுக்க. காமெடியா? காமெடின்னு சொல்லிட்டு சொல்லு. கிளிக் பண்ணிடுவேன் நான் இதை. காமெடி பண்ணிட்டு இருக்கறேன். நீங்க பேசுறதெல்லாம் கேக்குமானே எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா பேசுறீங்களா? ஆமாமா, பிரச்சனை இல்ல. இந்த காமெடி எல்லாம் அவங்க கேட்காமலே இருக்கலாம். அந்த ட்ராலி இப்படி நம்ம ட்ராலி எடுத்து அதுல பிளேட்டை வச்சு நம்ம அங்க போய் வாங்கிக்க வேண்டியதுதான். சொல்லுங்கம்மா. என்ன ஆவேசமா சோறே முன்ன பின்ன பார்த்ததுல போல பாவம் சாப்பிட மாட்டேன்ல. நாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நாங்க சின்ன பசங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். அதாவது இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இது எப்ப இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. படையப்பா படத்துல இந்த மூவில எல்லாம் பார்த்தோன்னா வண்டி வரிசையா வரும். பகவதி படத்துல எல்லாம் பார்த்தோன்னா வண்டி வரிசையா வரும்ல, அந்த மாதிரி ட்ராலி. மெல்ல 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 வந்துடுங்க. சாப்பிட தான் போறேன். ஷேர்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. மீன் வாயில் எனக்கு தெரிஞ்ச க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நம்ம இங்கேயே முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். இந்த ட்ராலி எல்லாம் இந்த குடும்பத்துக்கு பத்தாது இல்லை. நான் பாவமா கொஞ்சம் தான் சாப்பிடுங்க, அவளுங்க எல்லாம் சாப்பிட மாட்டேன். டயட்டுமா என்ன அந்த டயட்டை பார்க்க நீங்க எல்லாரும் பெங்களூர் வந்தீங்கனாலே எனக்கு டயட் கிடையாது. இப்போ நாங்களாம் பெங்களூர் வந்தா டயட் கிடையாது. அப்புறம் நாங்க போனதுக்கு அப்புறம் சோகமா இருக்குது, டயட் கிடையாது. கரெக்டா? கூச்சமே இல்ல. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்லயே நான் ரொம்ப கம்மியா டீ குடிப்பேன். 1/2 கிளாஸ் தான் குடிப்பேன். ஸோ எனக்கு நான் ஒரு டீ கப் கண்டுபிடிச்சிருக்கேன். நல்லா இருக்கு. ஓகேவா? குட்டி ஒன்று இருக்கு. அதனால அம்மாவுக்கு முஸ்தாக்கு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டீ கப் எடுத்துருக்கேன். போதுமான்னு மட்டும் சொல்லுங்க. பத்தாது. சரி பரவாயில்ல, நான் 2 வாட்டி ஊற்றி குடிச்சுக்கிறேன். ஒரு 5 மணி நேரமா நாங்க இங்க தான் சுத்திட்டு இருக்கோம். இப்போ நாங்க ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். பார்க்கவே செம்மையா இருக்கு. இதெல்லாம் வந்து நான் படத்துல தான் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி இந்த அமேசான் வேர் ஹவுஸ், ஃப்ளிப்கார்ட் வேர் ஹவுஸ் இல்ல. அம்மா அடி இங்க பார். இது 5500 ரூபாயா? ஆக்சுவலா கம்மின்னு நினைக்கிறேன். சமூகம் பெரிய இடம் போட்டிருக்கு. என்னடா இவ்ளோ எடுத்து வச்சிருக்கேன். ஃபைனலி வந்து வாங்கி முடிச்சிட்டல. இல்லடா இன்னும் பில் போடல. எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம்னு யோசிச்சேன். ஏடோ இவ்வளோத்தையும் எனக்கு வாங்க மனசு வராதேடா. இதுக்குதான் நீ வந்து 5 மணி நேரமா வந்து எங்க உயிரை வாங்கினியா? எப்பவுமே பண்றது தானே. உசுறு கொடுத்து தள்ள. நைட்டு இங்கே படுத்துக்கலாமா? ஆமாம்மா, பெட் இருக்கு. நைட்டு இங்கே படுத்துக்கலாம். எவ்வளோ நேரமா பர்ச்சேஸ் பண்ண? நிஜமாமா நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது. இவ்வளோ பர்ச்சேஸ் பண்றது இல்ல நான் இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வருவேன். நம்மளை விட்டுட்டு அங்க வால் ஷெல்ஃப்னு ஏதோ இருக்கு, பாத்துட்டு வரேன். எப்படி பார்க்க தானே போறேன். இல்ல வாங்குவேன். பில்லிங்ல தானே போய் வெளியே எடுப்பேன். கணக்கு இல்ல. உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் ஒரு ப்ராடக்ட் அங்க இருந்ததுக்கா வாங்கியிருக்கோம். வேணும்னா வச்சுக்கிறோம், இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். bring the product. சொல்லி அந்த ட்ராலியை வாங்கி அதனால அப்படியே போயிடலாம். எவ்வளவுன்னு சொல்லுங்க. இந்த மாலுக்கு ஒரு அந்த மாலோட விலை அதிகம். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. நான் வீட்டுக்கு எல்லாமே வந்து ப்ளூ கலர்ல வாங்கியிருக்கேன். இது ப்ளூ கலர்ல இல்லையே. வாட்ச் ப்ளூ கலர்ல தானே. வாட்ச் ப்ளூ கலர்ல இருக்கு. அப்போ வாட்ச் மட்டும் எடுத்துக்கலாமா? மைக்கேல் கொர்சனதும் எடுக்க பாக்குறீங்க. கரெக்டா கட்டுட்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்பலாம் பேசாத. நான் அங்க கேட்டுறேன். ஏன்னா ஆல்ரெடி அது ஐக்கியா ஸ்டோர்ல வரலாறு காணாத ஒரு குடும்பத்தை அவங்க வந்து பார்த்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சான்ஸே இல்லை. சான்ஸ்லெஸ். நான் காட்டுறேன் பாருங்க. டம் டம் தாரரம் பம் 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 டம் டம் தாரரம் பம் பா. ஓகே டன் பை. அப்பாடி முடிஞ்சது. லிட்டரலி வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 6 hours நினைக்கிறேன். எனக்கு நடந்து என் கால் வீங்கிடுச்சு. நான் சுத்தமா நிக்க முடியல. என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எவர் எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்ல நான் வந்து எதெல்லாம் எடுத்து அந்த ஷாப்பிங் கார்ட்ல போட்டனோ எல்லாத்தையுமே நான் வந்து வாங்கிட்டேன். எதையும் ரிஜெக்ட் பண்ணல. இப்போ பில்லிங்ல வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருந்தது. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், சோஃபா, மேட்ரஸ், பீன் பேக், அப்புறம் இந்த டீப்பா, இந்த நிறைய போட்டிருந்தோம் லிஸ்ட்ல. அதுல நான் வந்து ஒரு மிரர் மட்டும் தான் வாங்கினேன். மற்றபடி வாங்கினது எல்லாமே நானா வந்து அங்க சும்மா பார்த்து இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு பார்த்து வாங்கினது. மற்றபடி வேற எதுவுமே வாங்கல. ஆனா இதுக்கே 25,000 காலி ஆயிடுச்சு. உள்ளத்தாச்சு மாதிரி இருந்த என் பர்ஸை இப்படி அபாசன் பண்ணிட்டானுங்களே. ஐக்கியா ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கைஸ். சீரியஸ்லி வேற லெவல்ல இருந்தது. ஆனா நாங்க இன்னும் ஒரு 6-7 பேர் சாப்பிட்டோம். 5,000 பில். பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து காட்டில் போட்டுறதுக்கு ஒரு 3 hours தான் இருக்கும். ஸோ ஒரு 3 hours வந்து பார்த்தீங்கன்னா 35,000 கிட்ட டோட்டலி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். நாட் அ ட்ராஜிக் ஸ்டோரி. பட் எனிவேஸ் இன்னும் வீட்டுக்கு வாங்க வேண்டியது நிறைய இருக்கு. வாங்குவோம், எல்லாம் ஒன்றா செட் பண்ணுவோம். என்ன பைத்தியம் அது பாருங்க. பட்டர்ஃப்ளை எதுக்குடி வந்து பர்ஸ்ல போட்டு சுத்துற? செத்து போச்சு. இப்போ ஒரு பைத்தியம் என்னடானா அந்த ட்ராலில சுத்திட்டு வருது கார் பார்க்கிங்க. ஓஹோ நம்ம ஊரே
அண்ணியா இப்ப இந்த கண்ணாடி உடைக்க போறா. கண்ணாடி உடஞ்சதுன்னு வச்சுக்கோ, நீ உடஞ்சிருவ. ஓகே பாய் பாய். வெளிச்சத்தோட வந்தோம், வழக்கம் போல இருட்டோட போறோம். என்னைக்கு நம்ம வந்து அப்படி பண்ணாம இருந்திருக்கோம். எங்க போனாலும் அப்படியே பொறுக்கிட்டு போக வேண்டியது. பொறுக்கிப்ப வந்தாச்சு. எப்படி ஃபுல் ஒயிட்டா இருக்குடே. இது எல்லாத்தையும் மாட்டிட்டு நாங்க வந்து காட்டுறோம். வீடே செமையா இருக்கும். இந்த கர்டன் பாருங்க, இது வந்து நம்ம பிராண்டோட கர்டன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, இதை நாங்க லான்ச் பண்றோம். பல்லு ஓகே. அப்படியே நாங்க வந்து நேரா இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீவைண்ட் பண்றா. இங்க வந்து சாப்பிட்டுட்டு ஒரு சிலை ஒன்று இருக்கு. என்னடா போன வாட்டி நாங்க வரும்போது சிலை இல்லையே, இப்போ சிலை இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஸ்டாச்சு மேன். இருங்க காட்டுறேன். ஆனால் நிஜமா இப்படி நிற்கிறதுக்கு வந்து ஒரு பயங்கர திறமை வேணும். ஏன்னா ஃபோக்கஸ்டாக நிற்கணும், அசையக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. நிற்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அது யாருமே வந்து அவரை கவனிக்கலை, யாருமே எதுவுமே பண்ணல. ஸோ நம்ம போயிட்டு அவருக்கு காசு போட்டு விட்டுருவோம்.